தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். நீ 10 மணிக்கு நம்ம தாம்பரத்துலேருந்து சேலம் போகிறோம். சேலத்துலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பி சித்திரை கோவில்ன்ற கஞ்சமலைக்கு மலை உச்சியில் இருக்கிற வர்ணலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி போகலான்றதை முழு தகவலும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா காலையில் 4:20 21, 25, 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க. நீங்கள் தான் கனிமலை கணபதி இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த நாய்க்கு பின்னாடி போகுது பார்த்தீங்கன்னா அங்கே தான் மலை ஏற பார்த்தா அது வழியாக தான் ஏறத்துறை சார்பாக மொத்தம் 4.5 கிலோமீட்டர் மேலே வந்து சித்திரை கோயிலில் தரிசனம் பண்ணுறேன். அதுக்கு மேலே உச்சியில் வர்ணலிங்க தரிசனம் பண்ணுறலாம். அது தனி கதை. இதுதான் ஏறதுக்கான பாதையே. இங்கே விஷயம்னா ரொம்ப வெயில் ஏற ஆரம்பிச்சுன்னா காலையில் 4 மணி 5 மணி 6 மணி மினிமம் காலையில் 6 மணி ஏற ஆரம்பிச்சிருங்க. சரியான வெயில், ரொம்ப வேர்வை தண்ணி ஊற்றுதா. அதாவது அதே மாதிரினா இந்த மலை ஏறதுனா ஒரு மாதம் அதுக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானே எப்போவுமே இந்த மாதிரிலாம் போதேன்னா கொஞ்சம் வாக்கிங் போகாத விட்டதால் இன்னும் கால்வாசி கூட தாண்டில் ரொம்ப டயர்டாக தான் ஆகுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வாக்கிங்னா போக ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் இப்படி போனோம் இந்த தெரியும் நினைக்கிறேன். இது மேலே இன்னும் போனோங்க. நம்ம எதுவும் பாதி தான் வந்திருக்கோம். இங்கே வந்துருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் 1 மணி நேரம் 20 நிமிஷம் 3/4 மணி நேரம் மலை தப்பாக ஏறி சுற்றி பாதி ஹைட்டில் ஏறி இறங்கி தான் இந்த வழியை கண்டுபிடிச்சி வரோம். அது எந்த இடத்துல தப்பு பண்ண சொல்லி இறங்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி சொல்ல மறந்துட்டோம், நம்ம சதீஷ் எங்கள் அண்ணன் தான். நம்ம ஏற்கனவே அகத்தியை ட்ராவல் பண்ணியிருக்காரு, கொன்றாங்கி மலை ரங்கமலைக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ரொம்ப இடைவெளிக்கு பிறகு அதாவது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இப்போ சேலம் கஞ்சமலைக்கு வந்திருக்காரு. இந்த மலை என்ன மலை? செங்காந்தல் மலர், தமிழ்நாட்டின் தேசிய மலர். இந்த மாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த ஷூ கம்பல்சரி போடுங்க. தண்ணி எவ்வளோ முடியுதோ முக்கியமாக அவ்வளோ எவ்வளோ தண்ணி வேணால் எடுத்துங்க. இப்போ நிற்கிறாரு பார்த்தீங்களா, வி மாதிரி லெஃப்ட் ரைட்டு போதுங்க. இது 2 ரூட்டில் ஒரு ரூட்டு டஃப்பான ரூட்டு. அது எந்த ரூட்டுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதோ ஒரு ரூட்டில் போகிறேன். நான் இப்போ ரைட்டில் தான் போகிறேன். சிங்கிளாக தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது. இவர் சதீஷும் நானும் 2 பேர் மட்டும் தான் மலையில் இருக்கிறோம். ஒருத்தர் கூட எங்களுக்கு பின்னாடியும் போல எங்களுக்கு முன்னாடியும் வரல. பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு நாகப்பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க. வந்து நினைக்கிறாங்க ஒரு தகர ஷீட் தெரியுது. இந்த காஞ்சமலை சித்தர் கோயில் நம்ம 9 கிலோமீட்டருக்குள்ளே இறங்கி வந்தாங்க. கிணறு இருக்குதுங்க. இந்த தண்ணி தான் பிடிச்சி ஊற்றிங்க. இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வடிகட்டி வந்து எந்த சைடில் கிணறு வரும்ன்றது நான் அங்கே போய் காட்டுறேன். அந்த சட்டை நேர் ஆப்போசிட் வரும். நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா தான் மேலே சிவன் கோயில் போகிறது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது வந்து இப்போ நான் கீழே இறங்கி வந்துடுறேன். கிணறு மட்டும் காட்டுறேன். அங்கே போய் காட்டுறேன் கிணறு எந்த சைடு இறங்கி வரணுன்றது. நேராக 7 சட்ட கணிகள் இருக்குல்லங்க. இது அப்படியே அப்படியே காட்டுறேன். இந்த கல் இருக்குல்ல, இந்த சாமி கல்லுங்க. இந்த கை காட்டுற பாருங்க. அது டவுன் 20 நிமிஷம் போனங்க. கிணறுக்கு தண்ணி பரவாயில்ல, இயற்கையான தண்ணி. அப்படியே வந்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்க. இந்த வழி வந்து சிவன் மேலே லாஸ்ட் டாப் மலைக்கு போய் சிவனை தரிசிக்கக்கூடிய இடம். இந்த ஒரு கிலோ மாட்டிங்க சில்லாவிலே பேக்கெல்லாம் பிரித்து எடுத்துச்சுங்க. இந்த பாருங்க தண்ணி மாறிங்கப்பா. இந்த பார்த்துட்டு ரொம்ப பேக் வீடியோ பார்த்துருப்பீங்களா பின்னாடி. அந்த பேக் ஜிப்பை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருந்த 4 பிஸ்கெட் தூக்கி முடிச்சுங்க. இப்படிதான் போய் அவனோட வழி இல்லை. நம்ம பூந்து வந்தோம் பார்த்தீங்களா, கஞ்சமலை ஃபுல் மலையோட டாப் இவங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வராதிங்க. இந்த மலையை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஐஃபோன் டவர் பார்த்தீங்கன்னா அதோட போயிடுங்க. நல்லது. கஞ்சமலை சேலையோட டாப் இவங்க. இது நீங்கள் அந்த டவரோட போயிடுங்க. இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இடங்க. அடியில் ஏதோ சிவனை கூட்டிகிட்டு வந்துட்டாரு போகிறேன். A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட யூடியூப் சேனலில் இருக்கும். தயவுசெய்து இந்த பிரகாஷ் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஞ்சமலை டாப் வியூவில் இருக்கிற சிவலிங்க தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 5 பேரோட வாங்க, 4 பேரோட வாங்க. தனியாக தயவு செஞ்சு வராதிங்க. இது வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது. தயவுசெய்து என்னோட யூடியூப் சேனல் பிரகாஷ் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன அந்த சிவலிங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படி போன நினச்சிங்கன்னா தோபர் அம்புக்குறி. இந்த அம்புக்குறி ஃபாலோ பண்ணினே போயிடுங்க. நீங்கள் டவர் பின்னாடி போகிறதில்ல. டவர் பின்னாடி போகிறது தேவையில்லாத வேலை. எனக்கு தெரியாத போயிட்டோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணினே போனீங்கன்னா நேராக சிவன் கோயில் கூட்டிட்டு போகணும். அந்த மேலே உச்சி மலை இருக்குது. ஆனால் மணி இப்போ 4:30 2.5 மணி நேரம் இருக்குதுங்க. இந்த இடம் நம்ம ஏறி இங்கே இறங்கிறதுக்கு மட்டுமே 1 hour 2 மணி நேரம் வீடியோ போட்டுருப்போம். 2 ரூட் பிரி ஏறும்போது நான் ரைட்டில் தான் ஏறினேன். எனக்கு ரைட் ஏறும்போது வீடியோ போட்டுருப்பேன் பாருங்க. அதனால் ரைட்டில் ஏறி கூட ரைட்டில் இறங்கிங்க. முட்டி வேறு அடிப்பட்டுச்சு ஒரு இடத்துல. அங்கே பாருங்க. அதாவது தயவு செஞ்சு ஷூவோடு வந்துடுங்க. ஷூ இல்லாத வராதிங்க. குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் சிவன் நான் பார்க்க போகிற இடத்துல கொஞ்சம் இடத்துல மட்டும் ஷூ கட்டிடுங்க. அது உங்கள் சேஃப்டி. வெறும் காலில் தான் கிரிப்னஸ் கிடைக்கும். செப்பலும் செட் ஆகாது, ஷூ தான் செட் ஆகும். தண்ணி தயவு செஞ்சு தண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி இங்கே வரணுச்சு எல்லா நாளும் அலோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஏன் சொல்லணும்னா, நானும் இந்த கஞ்சமலை வந்து 2-3 பேர்களை கேட்ட ஒழுங்கான பதில் யாருமே சொல்லலை. அதை நான் வருத்தத்தோட சொல்கிறேன். இங்கே எல்லா நாளும் அலோட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் இல்லை பௌர்ணமிக்கு விசேஷமான நாளுன்றாங்க. நான் கேட்ட கேள்விக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ இங்கே எல்லா நாளும் அலோட் பண்ணுறாங்க. காலைல 9 மணிக்கு ஏறி இப்போ 4:30 மணிக்கு கரெக்டாக 5 மணி கை காட்டுறதுக்கு நேராக போனீங்கன்னா வனத்துறை அதிகாரி கூட அந்த கோயிலுக்கு போய் தான் தப்பாக மாறி ஏறி அடிவாரத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஏறாதீங்க. இந்த வெள்ளை கேட்டுக்கு பாருங்க. இந்த சைடு போங்க. இந்த 2 பாதை இருக்குதுல, அந்த 2 பாதை கை காட்டில் எதில் வேணால் போங்க. வணக்கம், நல்லது. பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சேனல். நம்ம சேனலில் அடுத்ததாக வர இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் வீடியோ தான். நம்ம இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நீ 10/10/2025 நைட்டு 12 மணிக்கு நம்ம தாம்பரத்துலேருந்து சேலம் போகிறோம். சேலத்துலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பி சித்திரை கோவில்ன்ற கஞ்சமலைக்கு மலை உச்சியில் இருக்கிற வர்ணலிங்கேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்குற வரைக்கும் நாங்கள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும், நீங்கள் எப்படி போகலான்றதை முழு தகவலும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 1 by 1 பாருங்கள், நல்லாவே புரியும். நன்றி, வணக்கம். நம்ம சேலத்தில் இருக்க கஞ்சமலைக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் 9/10/2025 நைட்டு வந்து 12:22 ட்ரெயின். அந்த ட்ரெயின் இறங்கினா சேலத்தில் வந்து காலைல 6 மணிக்கு ட்ராப் பண்ணுறாங்க. நம்ம சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்தீங்கன்னா நீங்கள் பழைய சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க. அங்கே எதிர்க்கே பஸ் இருக்கும். அந்த சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் என்ன 68B. இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நம்ம இல்லம்பிள்ளை ஊன்ற ஊருக்கு எத்தனை ட்ராப் பண்ணுறாங்க. சித்தர் கோயில்னு சொன்னாலே போதும். சித்தர் கோயில் ஞாபகம் வச்சுங்க. இந்த பஸ்ஸு தான் சித்தர் கோயிலுக்கு போகிறதுக்கான பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சித்தர் கோயிலில் விட்டுருவாங்க.
நம்ம இப்போ சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா காலையில் 4:20 21:25 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க. ஞாபகம் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. சித்தர் கோவிலுக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. காலைல 4:20 இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. நம்ம சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் வரணும்ல, அதாவது இந்த கஞ்சமலை வரதுக்கு அதுக்கு பார்த்தா டிக்கெட் 18 ரூபாங்க. சாரி, ஒரு ஆளுக்கு 9 ரூபா, 2 ஆளுக்கு சேர்த்து 18 ரூபா. அதேமாதிரி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா, டைமிங் எல்லாமே போட்டிருப்போம். 4 மணிலேருந்து பஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம வந்து சித்தர் கோயில் வரது, இது இங்கே தான் சித்தர் கோயில் தான் இறங்கணும். ஒரு ஆளுக்கு டிக்கெட் 15 ரூபா, 2 பேருக்கு 30 ரூபா. பாருங்கள், இங்கே தான் அந்த மூலிகை கிணறு குளிக்கிற இடம். அது இங்கேருந்து குளிச்சு தான் மலை ஏறணும். நம்ம அடிவாரம் கோயிலுக்கு போல் ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 10/10/2025. காலையில் டைம் பார்த்திங்கன்னா மணி 7:30. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு பின்னாடி பேக் சைடில் இருக்காங்க. எதுக்காகனா இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. இங்கே டாய்லெட் போனோன்னா அங்கே ஒரு கல் மாதிரி இதை கட்டி விட்டுக்க முடியல ஷீட்டு, அங்கே வந்து தண்ணி பிடிச்சின்னு போயிட்டு பின்னாடி போய் நம்ம காலைக்கடன் முடிச்சுட்டு அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு காலைக்கடன் முடிச்சுட்டு அதை ஒருத்தர் கூட போகிறாங்க. வேறு வழி கிடையாது. லேடிஸ் வந்தாலும் கஷ்டம் தான். காலைக்கடன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே குளிச்சுட்டு மலை ஏற வேண்டியது குளிக்கிறதுக்கான வசதிலாம் இருக்குது. அது அடிவாரம் கோயில், இது காளியம்மன் கோயிலுன்றாங்க. கஞ்சமலை அதை பாருங்க, அங்கே அந்த கை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா, அது அங்கே பின்னாடி தான் பாத்ரூம் போகிறதா போனாங்க. தண்ணி வருது, சொம்புலாம் இது பக்கெட்லாம் இருக்குதுங்க. ஊர்லலாம் வந்து இயற்கையாக போவாங்க பார்த்தீங்கன்னா, காலை கடை அந்த மாதிரி தான் முடிச்சுட்டு வரணும். பாத்ரூம்லாம் கிடையாது இங்கே. நம்ம வந்து இப்போ இந்த 2 ரோடு பிரியும். அந்த கோயில் வந்து பாருங்க, இந்த லெஃப்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஞாபகம் வச்சுங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தாண்டிங்கன்னா இப்படி ஒன்று போகுது, தொப்பரார் பாரு அப்படி ஒன்று போகுது. இதுதான் கஞ்சமலை அடிவாரம் போகிறது. இது முழுகிற மேலே தானே நம்ம வந்து இதில் போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 10/10/2025 காலையில் கரெக்டாக 9:10 நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான். அங்கே ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குதுங்க. பணியாரம் வைக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. லேடிஸ் வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. இன்றைக்கி 10/10/2010 காலையில் 9:10 மணிக்கு நம்ம யாரும் ஆரம்பிக்கிறோம். எத்தனை மணிக்கு மேலே ஏறுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுது, இறங்குறதுக்கு எத்தனை மணி ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அங்கே வந்து இறங்கி வந்தாமல் இங்கே தான் கன்னிமுலை கணபதி, இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த நாய்க்கு பின்னாடி போகுது பார்த்திங்கன்னா, அங்கே தான் மலை ஏறுறப்ப தான் அது வழியாக தான் ஏறணும். நம்ம குளிச்சுட்டு வந்த மாதிரி அது போல் இங்கே வந்து குளிக்கலாங்க. சூப்பராக தண்ணி, பீச்சு தண்ணி பேர் எவ்வளோ பலப்பலன்னு இது பாருங்களேன். இங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே கன்னிமுலை வணங்குது, அப்படியே பின்னாடி பக்கம் மலை ஏற ஆரம்பிக்கலாங்க. அதாவது ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இதுதான் கன்னிமுலை கணபதி ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுக்கு பின்னாடி பக்கமாக தான் நம்ம ஏறி போகணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. கஞ்சமலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இது பறிக்கிறாங்கல்ல, விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். நல்ல பச்சை பசேன்னு எப்படி அமைதியாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இன்றைக்கி 10/10/2025 காலையில் இங்கே இப்போ இந்த அடிவாரம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9:20. நம்ம அந்த அடிவாரத்துலேருந்து 9:10 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 9:20 மணி. ஒரு காலையில் 6 மணிக்கெலாம் ஏற ஆரம்பிச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவே 9 மணின்றது கொஞ்சம் வெயில் வர டைம் தான் இது. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். மிக ஒரு ஊர் வருது போடுங்க. இப்போ பாருங்கள், இது பைக்கில் வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே கல் கொட்டு வச்ச மாதிரி தாங்க இருக்குது. அதான் கரெக்டாக முகடாக இருக்குது. இது வந்து கேட்டு போட்டிருக்கேன். வனத்துறை செக் போஸ்ட் போட்டிருக்குங்க. இங்கே ஆளான யாரும் கிடையாது. நம்மளாக போகிறோம், நாங்களாக போகிறோம். யாரும் பின்னாடி யாரும் வரல. இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போகிற பாயிண்ட்டு. இந்த போது பாருங்கள், அடர்ந்த வனப்பகுதி தான். இங்கே யாரும் இப்போ எங்களுக்கு முன்னாடி போன மாதிரியும் தெரியல, எங்களுக்கு பின்னாடி வந்த மாதிரியும் தெரியல. பாருங்கள், பின்னாடி நம்ம கேட்டு தாண்டி வந்தோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கொன்றங்கி மேலே ரங்க மேலெல்லாம் போயிருப்பாங்க. அது கம்பேர் பண்ணது எப்படி இருக்குன்னா, ஒரு அடர்ந்த காட்டு உள்ள சமானமாக இருக்கிற ஒரு புல்வெளி தரையில் நடந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல் காடு. அது அங்கே ஒரு வனத்துறை அலுவலகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பேர் ஒரு ஷீட்டு போட்ட கோவிலாக நான் தெரில. அது இது வனத்துறையோட இது போல் தாங்க. உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். வனத்துறை அதிகாரி தங்கத்துக்காரன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், அதை மஞ்சள் கலர் கை காட்டுற பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலர் டேங்க் இருக்கு, ஃபாரஸ்ட் அதிகாரின்னு போர்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா. அங்கேருந்து தாங்க நம்ம வந்தோம். ஃபுல் ஜூமில் காட்டினேன். இது பாருங்கள், இந்த பாதை வழியாக வந்து இப்படி மேலே ஏறினீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குதுங்க, சின்னதாக. இங்கே வணங்கிட்டு சாப்பிட்றதா தான் இங்கே சாப்பிட்டு தண்ணியில் இங்கேயே குடிச்சிட்டு இந்த போது பாருங்கள் மேலே ஏறுறது. இந்த கை காட்டுற பார்த்தீங்களா, இது வழியாக தான் மேலே ஏறணும். எப்போ ஏறுறோன்றதை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 10/10/2025 வெள்ளிக்கிழமை இன்னும் யாருமே ஏற ஆரம்பிக்கல. நாங்கள் 2 பேர் தான் ஏறுறோம். ஆனால் கண்டிப்பாக வரும்போது தயவு செஞ்சு எரியலைன்னா தண்ணி இல்லாத வந்துடாதீங்க. தண்ணி, பிஸ்கட் பாக்கெட்டு, சாப்பாடு கூட வாங்கி வந்துடுங்க. நாங்கள் வெறும் இங்கே வந்து பணியாக இருந்தாங்க ஆச்சு. காலையில் 8 மணிக்கு மேலே தான் டிஃபனே ரெடி ஆகுமா. அதாவது மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்டில் சொல்கிறேன், கஞ்சமலை மெயின் ரோட்டில். நாங்கள் வெறும் பணியார் மட்டும் தான் வாங்கி வந்துடுவோம். லஞ்சில் வாங்கி தண்ணி பாட்டில், பிஸ்கட் பேட் மட்டும் வாங்கி வந்துட்டாங்க. சென்னையில் நன்னாரி சர்பத் குடிப்பாங்க, அதோட தழை தாங்க இது. அது இதோ பாருங்கள், சின்ன தழை. இந்த பாருங்கள், அந்த கோயில் அங்கே இருக்குன்னு. இதுதான் மேலே நல்லா நெட்டாக ஏறுதுங்க. இந்த பாருங்கள், அது ஏறாரு பாருங்கள், செம்ம நெட்டாக ஏறுது. கொஞ்சம் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக தான் ஏறணும். நல்லா அழுத்தி வச்சு தான் ஏறணும். காலை ஜாரி விட்டுச்சுன்னா கீழே விழுந்துடும். அது ஏறாரு பாருங்கள். ஷூ போடுறவங்க தான் நல்ல கிரிப் ஷூவாக போட்டு ஏறுங்க. நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டோன்னு சொன்னோம், அந்த இடம் திட்ட ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி தெரியுது பாருங்கள்.
அதுக்கு அண்ணாண்ட அதோ பாருங்கள் நம்ம அந்த ரூம் வனத்துறை அதிகாரி ரூம். அப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி காட்டுறப்ப தான் ஏறி வந்தோம். அது ஏறி நிற்கிறார் பாருங்கள் சதீஷ். என் லைஃப்பில் ரங்கமலை, கொன்றாங்க மலை, அகத்தியர் மலை, வெள்ளங்கிரி மலை, சதுரகிரி எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் முதல் அனுபவங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சாப்பிட்ட வீடியோ காமிச்சேன் பார்த்தீங்களா, பாதி மலை ஏறி வழியே தெரியல, நடுக்காட்டில் எந்த வழினே கண்டுபிடிக்க முடியாது. குத்து மதிப்பாக வந்து இந்த சோலார் பேனலை பார்த்துன்னு வந்தாங்க. இந்த சோலார் பேனலை பார்த்துன்னு வந்தால் தான் தெரியுது தோ போதுங்க பாதை. கொஞ்ச நேரத்தில் எப்படா பாதனே தெரிய கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதுலேயே 3/4 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு. இதை பாருங்கள், இந்த பாதை வழியாக தாங்க வரணும். ஒரு குடிசை வீடு ஞாபகம் வச்சுங்க. இது இந்த பாதை வழியாக வரணுங்க. நீங்கள் வந்து ட்ரெக்கிங் வரதா இருந்தால் இதை தெரியாமல் நாங்கள் அந்த இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கோவில் ஒன்று அங்கே சாப்பிட்டோன்னு அது மேலே ஏற்றோம். நாங்கள் ஏறி 3/4 மணி நேரமாக இந்த சோலார் பேனலை பார்த்து இறங்கி இது இப்போ தான் வழியை கண்டுபிடிச்சிக்கிறோம். அதனால் ஒருத்தராக வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் 2 பேர் தான் ட்ரெக்கிங் போயிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பாதையை கண்டுபிடிச்சு எங்களுக்கு 3/4 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன். அதனால் இந்த பாதை வழியாக தான் வரும். இந்த பாருங்கள் போர்டு வச்சுருக்கேன் பாருங்கள், வனத்துறை சார்பாக மொத்தம் 4.5 கிலோமீட்டரு மேலே வந்து சித்தர் கோயிலில் தரிசனம் பண்ணுறேன். அதுக்கு மேலே உச்சியில் வரலிங்க தரிசனம் பண்ணுறதுலாம் அது தனி கதை. இது வரைக்குமே 4.5 கிலோமீட்டர் தான் மேலே இருக்கிற சித்தரை தரிசனம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதாவது நம்ம இந்த ரங்கமலை, கொன்றாங்க மலை தானாகவே நம்ம அது ஆள் நடந்து போவோம் போயிடுவோம். இங்கே ஒருத்தர் கூட நாங்கள் எங்களுக்கு முன்னாடி போகல. நாங்கள் தான் ஃபஸ்ட்டே இப்போ போகிறோம். ஸோ அதுவே தெரியாமல் இப்படி மாறி ஏறி வந்துட்டோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு என்னென்னா ஒரு அவேர்னஸ்க்காக தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த பாருங்கள், இதுதான் ஏறத்துக்கான பாதையே. இது பாருங்கள், ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே பாருங்கள், மரத்தை பற்றி எவ்வளோ சூப்பராக கவிதை எழுதியிருக்காங்க பாருங்கள். மரத்தை பற்றி உண்மையாக அதை பார்த்தா மரத்தோட அருமை என்னன்றது சுருக்குன்னு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏறுற பாதை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து அந்த முன்னாடி வீடியோவில் காமிச்சேன் அந்த கோயில் வழியாக மேலே ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அது பாதையே கிடையாது, என்ன போய் மாட்டிப்பீங்க. அங்கேருந்து பார்த்தா சோலார் பேனல் தெரிஞ்சுது. ஆமாம், அது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்னொரு கோயில் வரும். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச கோயில் வனத்துறைக்குன்னு ஒரு பேர். நம்ம அங்கேருந்து வனம் தெரியுமா, வரும்போது 2 பாதையே பிரிஞ்சுது. ஆமாம், அதெல்லாம் வனத்துறை ஆஃபீஸ். அந்த ஆமாம் அந்த பாதையில் நம்ம போயிட்டு அதில் போகக்கூடாது. ஓ, பாதையில் வந்தால் கரெக்டாக. ஆமாங்க, அந்த செக் போஸ்ட் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, நான் செக் போஸ்ட்டில் ரைட்டில் திரும்பிட்டோம். அங்கே செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்த பிறகு வனத்துறைக்குன்னு இப்படி திரும்ப வனத்துறை ஆஃபீஸ் ஆஃபீஸ் அந்த இடத்துக்கு போகாமல் இந்த கட்டிங்கில் வந்தால் முடிஞ்சு போச்சு. லெஃப்ட் சைடில் போனால் முடிஞ்சு போச்சு. ஆமாம், அது அப்படி வந்தீங்கன்னா எங்கே வருவீங்க? நாங்கள் போன வழி போனீங்கன்னா உங்களுக்கு கோயில் தான் இருக்குது. ஆனால் அது மேலே பாதை கிடையாது, போகிற பாதை கிடையாது. போகிற பாதை இதுதாங்க, 4.5 கிலோமீட்டர் போர்டு வச்சுருவோம். அதுதாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த 4.5 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுங்க. நம்ம 9:20 ஏற ஆரம்பிச்சோங்க. மணி இப்போ 10:40. அதாவது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான் ஏறி இருக்கோம். ஆனால் நான் எவ்வளோ மலை, இந்த கொன்றாங்க மலை, ரங்கமலை, பர்வதமலை, வெள்ளங்கிரி, அகத்திரி எல்லாமே போயிட்டேன். இது என்ன இங்கே விஷயம்னா, ரொம்ப வெயில். ஏற ஆரம்பிச்சின்னா காலையில் 4 மணி, 5 மணி, 6 மணி, மினிமம் காலையில் 6 மணி ஏற ஆரம்பிச்சிருங்க. சரியான வெயில், ரொம்ப வேர்வை தண்ணி ஊற்றுதா. அதாவது அதே மாதிரினா இந்த மலை ஏறதுனா ஒரு மாதம் அதுக்கு முன்னாடி வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நானே எப்போவுமே இந்த மாதிரிலாம் போதேன்னா கொஞ்சம் வாக்கிங் போகாது போகாத விட்டதால் இன்னும் கால்வாசி கூட தாண்டல, ரொம்ப கொஞ்சம் டயர்டாக தான் ஆகுது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் வாக்கிங்னா போக ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் பாருங்கள் இப்படி போனோம், இந்த தெரியும் நினைக்கிறேன். இது மேலே இன்னும் போனோங்க. நம்ம எதுவும் பாதி தான் வந்திருக்கோம். இங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இன்னும் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. இது வரைக்கும் 1 மணி நேரம் 20 நிமிஷம், ஒரு 3/4 மணி நேரம் மலை தப்பாக ஏறி சுற்றி பாதி ஹைட்டில் ஏறி இறங்கி தான் இந்த வழியை கண்டுபிடிச்சி வரோம். அது எந்த இடத்துல தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி சொல்ல மறந்துட்டோம், நம்ம சதீஷ் எங்கள் அண்ணன் தான், எனக்கு சொந்த பெரியப்பாவோட பையன் தான். நம்ம ஏற்கனவே அகத்தியர் ட்ராவல் பண்ணியிருக்காரு, கொன்றாங்க மலை, ரங்கமலைக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. ரொம்ப இடைவெளிக்கு பிறகு, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இப்போ சேலம் கஞ்சமலைக்கு வந்திருக்காரு. நாளைக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி மேல்முடி கோயம்புத்தூருக்கு போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி 4 சனிக்கிழமை தான் அலோவ் பண்ணுவாங்க வருஷத்தில். அதிலே 2 ஸ்பாட் இருக்குது, மேல்முடி, பெருமாள் முடின்னு. நாங்கள் போக போகிறது நாளைக்கு மேல்முடி, அதாவது 11/10/2000 நாளைக்கு மேல்முடி. இன்றைக்கி கஞ்சமலைக்கு போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இந்த கஞ்சமலை ஏறும்போது இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுருவோம். இந்த அம்புக்குறி தான் தேவையில்லை, இதே போயிட்டே தான் இருக்கும். மலை மேலே தான் தேவை. இது பாதை போகிற அங்கே கூட அம்புக்குறி போட்டிருக்கு. அதேமாதிரி இந்த மலை என்ன மலர்? செங்காந்தல் மலர். இது தமிழ்நாட்டின் தேசிய மலர். ஓ, செங்காந்த மலர் தமிழ்நாட்டு தேசிய மலராக. இது வந்து பாய்சனா? விதை மட்டும் பாய்சனா உள்ளது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது பூனை கஞ்சாண்டாங்களா, பூனை கஞ்சா உடம்பு தேய்ச்சா எரி மரம். அதெல்லாம் எங்கள் ஊரில் பார்த்தது, இங்கே அதிசயமாக பார்க்குறதா இருக்குது. அது அப்புறமா அது என்ன சர்பத்து குடிக்குமே, நன்னாரி சர்பத். அந்த கதையில் அந்த இதெல்லாம் இங்கே இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இடம். உங்களுக்கு மேலே அந்த வீடுங்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். உட்காரும்போது வச்சு இடமே பெரிய புழு ஒன்று இந்த பாருங்க. இவ்வளோ ஃபுல்லாக அடர்ந்த காடு. இப்போ இந்த வழியாக தாங்க போனோம். அது ஏறுது பாருங்கள். அது அவ்வளோ தூரத்துக்கு ஏறி போனோம். இன்னும் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் இந்த கை காட்டுற பாருங்கள். வீடெலாம் தெரியுது பாருங்கள். அந்த வனத்துறை அலுவலகம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அது ஒரு சின்னதாக ஒரு ஓடு இது பாருங்கள். இந்த கை காட்டுற பாருங்கள். அதை கை காட்டுற பாருங்கள். அந்த இடத்துல தெரியும் பாருங்கள். அந்த வனத்துறை
அலுவலகம் இருக்குது. இப்படி ஏறினாங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் வெள்ளையங்கிரி ஃபீலிங் வருது. இந்த 7வது மலை கீழே கொஞ்சம் ஏறுவாங்கள்ல நெட்டாக அந்த மாதிரி தோந்து பாருங்கள். கஞ்சமலை சேலம். இது கொஞ்சம் பாதி தூரம் வந்தவொடனே இந்த மாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த பாறையில் கருப்பு கடை சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்த அந்த வனத்துறை அலுவலகம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அது தெரிஞ்சு பாருங்கள், ஒரு ஓடு மாதிரி தெரியுதுங்களா? அந்த வனத்துறை அலுவலகம் தாண்டி தாங்க நம்ம தப்பாக போய் மாட்டிக்கணும் சாப்பிட்ற இடத்துக்கு. அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. நான் கீழே வேணால் திருப்பி தெளிவாக காட்டுறேன். எந்த சைடு வந்தால் இந்த 4.5 கிலோமீட்டருக்கு காட்டும் பார்த்தீங்களா ட்ரெக்கிங் பிளேஸ், அதை உங்களுக்கு கீழே போய் காட்டுறேன். வெயிலுங்க, சரியான வெயில். காலையில் வந்து தயவு செஞ்சு காலையில் வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 5 மணிக்கு ஏறுங்க, இல்லைனா அதிகபட்சம் 6 மணிக்கு ஏறிடுங்க. வெறும் காலை தயவு செஞ்சு ஏறாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஷூ கூட போட்டுங்க, ரொம்ப பெட்ரு. செப்பலோட ஷூ கூட போட்டுங்க. வெயில் ஒன்றும் முடியல, தண்ணி குடிச்சிக்கினே தான் இருக்கிறோம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இது ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு தெரியுது. ஆனால் நிறைய ட்ரெக்கிங் போனால் இது கொஞ்சம் வெயிலால் தான் நமக்கு அப்படி தெரியுது. சரியான வெயிலாக இருக்குது. நான் ஏற ஆரம்பிச்சது 9:20. அதனால் சொல்ல வரேன், பார்த்துங்க. ஷூ கம்பல்சரி போட்டுங்க. தண்ணி எவ்வளோ முடியுதோ முக்கியமாக எவ்வளோ தண்ணி வேணால் எடுத்துங்க. நீங்கள் மதியம் மேலே ஆகிறதா இருந்தால் லஞ்சு கூட எடுத்துங்க கையிலே. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நம்ம மேலே ஏறி வந்துட்டோம்ல பாதி தூரம். அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு மலையில் ஒரு அரைவாசி வந்த மாதிரி எனக்கு தோணுது. அதாவது 9:20 ஏற ஆரம்பிச்சோம். எங்கன்னா மலைக்கு ஏற அடிவாரம், நம்ம பேக் வெஸ்ட் வந்த மாதிரி கோயிலோட அடிவாரத்தில் அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் வரும். நீங்கள் மலை ஏற அடிவாரம் 9:20. இப்போ மணி 11:20. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்திருக்கோம். அதில் நான் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம். அப்படி பார்த்தா 1.5 மணி நேரம் கணக்கு வச்சுங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறது. இந்த இடம் நல்லா பக்காவாக சூப்பராக, வெயிலே தெரில. எவ்வளோ வெயில் வந்தாலும் இந்த இடத்துல வெயில் படலை. சூப்பராக இருக்குது வியூலாம். இந்த பாருங்க. திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி எடுத்துக்கங்க. வெறும் ஷூ கூட, செப்பல் கூட வேணாம், ஷூ போட்டுங்க, நல்ல ஷூவாக போட்டுங்க. தண்ணி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்துங்க. சாப்பாடு கம்பல்சரி கட்டி எடுத்துன்னு வந்துடுங்க. முடிஞ்சாலும் காலையில் ஏறுங்க. வெயில் வராதுக்கு 5 மணிக்கு ஏறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோ ஹைட்டு மலையில் எப்படி வனத்துறை மூலமாக சேர் போட்டு வச்சுருக்க மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம அங்கேருந்து இப்படி தாங்க வந்தோம். உட்காந்த இடத்துல வீடியோ எடுத்த பார்த்தீங்களா? இந்த பாருங்க என்ன இப்படி போதுங்க மலை. அந்த சரி அப்படி போது பாருங்கள். எங்கேயோ பாட்டு பாரு சவுண்டு இவ்வளோ சூரம் மேலே கேட்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கிற பாருங்க. வீடெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ வியூ பாயிண்ட் இன்னும் இப்படியே போதுங்க. ஆக்சுவலி வியூ பாயிண்ட் தாங்க இங்கேருந்து எடுக்கிறதுக்கு. இந்த பாருங்க, இன்னும் இப்படி போதுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நீங்கள் கன்ஃபியூஸே ஆகும். இந்த பாருங்க ஃபுல்லாக வந்து அம்புக்குறி போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்கள், எல்லா படிக்கட்டுலையுமே அந்த அம்புக்குறி இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே அதனால் இங்கே அப்படியே தைக்கணும், ஏறி போயிடலாம். இந்த பாருங்கள், இன்னும் அப்படியே போகுதுங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பு தெரிலங்க. அதான் 9:20 ஏறினாங்க. மணி இப்போ 9:50. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் வந்துருங்க. இந்த வழியாக வந்து இந்த உட்காந்துருக்காருங்களா, இப்படிக்கா போனோம். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவர் தெரியும்னு நினைக்கிறேன், காட்டுறாருங்க. அது தெரியுமான்னு தெரில. அது ஒரு குச்சி டவர், ஹைட்டில் இருக்குதுங்க. ஃபுல் ஜூமில் காட்டுறேன். இந்த கை காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த உச்சி டாப்புக்கு தான் போனோம். அங்கே தான் டவர் தெரியுது. ஆனால் நான் போகிற பாதை இந்த வழியாக தான் போனோம். இந்த பாருங்கள், இப்படி தான் போனோம். தண்ணி தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி இல்லாத நாங்கள் 3 லிட்டர் தண்ணி எடுத்து வந்தோம். அதுவே இப்போயே காலி ஆச்சு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் சரியான வெயிலாக இருக்குது. அது வர பாருங்கள் சதீஷ். இப்போ கொஞ்சம் தூரம் இந்த இடத்துல பாதி வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, கீழே 4.5 கிலோமீட்டர் போட்டு தான் ரொம்ப நேற்று தான் இருந்தது. இங்கே வெயில் இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க. அதனால் வெயிலால் தான் ஃபுல் டயர்ட் ஆகுது, நமக்கு டீஹைட்ரேட் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இப்படி வந்து இப்போ நான் உட்காந்து இந்த இடம் இங்கே உட்காந்துருந்தேன்னா அது இப்படி போது பாருங்கள். இப்படி போய் டாப்பில் அதை கை காட்டுறாங்க, போகணுன்னு நினைக்கிறேன், தெரில. போய் பார்க்குறேன். இது வரைக்கும்லாம் இங்கெல்லாம் வந்து நீங்கள் ரூட்டெலாம் தப்பாக போகிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கங்கே அம்புக்குறி இருக்கும், பக்காவாக வழி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரில. கீழே இருந்த விட எனக்கு கஷ்டம் தெரியல. அதுக்கு தான் காலையில் ஏற்றினா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. திரும்ப காலையில் 5 மணி 6 மணிக்கு ஏற ஆரம்பிங்க. 12 மணிக்கு மேலே ஏறாதீங்க. 12லேருந்து ஒரு 3 மணிக்குள்ளே ஏறதை விட்டுடலாம். ஏன்னா நீங்கள் வாய்ப்பே ரொம்ப கஷ்டம் தான். வெயில் நாளில் சொல்ல வரேன். வெயில் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு நிற்கிறார் பார்த்தீங்களா, வி மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு போதுங்க. இது 2 ரூட்டில் ஒரு ரூட்டு டஃப்பான ரூட்டு. அது எந்த ரூட்டுன்னு எனக்கு தெரில. நான் ஏதோ ஒரு ரூட்டில் போகிறேன். ஃபஸ்ட்டு ரைட் போகிறேன். நான் இப்போ ரைட்டில் தான் போகிறேன். இது ஈஸியாக இருந்ததுன்னா இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நான் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சேன், அது எந்த ரூட்டும் மறந்துட்டு போகுது. ஏன்னா இப்போ பார்க்கறதுனால டைம் இல்லை, அதனால் நான் இந்த ரைட்டுக்கே சூஸ் பண்ணிட்டேன். இது டஃப்பாக இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட்டு சூஸ் பண்ணிங்க. நான் போயிட்டு வந்துட்டு இங்கேருந்து ஒரு வீடியோ போடுறேன். நன்றி. ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. ஆனால் இது நான் போனது இது வெயில், உச்சி வெயிலில் ஏறிட்டு ஒன்றுமே முடியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக வேர்வை தண்ணி ஊற்றுது, செம்ம டயர்டு. காலையில் 5 மணிக்கு ஏறிந்ததுனா அந்த பிரச்சனையே இல்லைங்க. வெயிலில் வந்து சிங்கிளாக தயவு செஞ்சு வந்துடாதீங்க. முடிஞ்சால் ஒரு 4 பேராக வாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் 2 பேராக கூட வாங்க. சிங்கிளாக தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது. ஏன்னா இப்போ இந்த நாங்கள் 2 பேர் தான். இந்த பாருங்க, இவர் சதீஷும் நானும் 2 பேர் மட்டும் தான் இந்த மலையில் இருக்கிறோம். ஒருத்தர் கூட எங்களுக்கு பின்னாடியும் போல, எங்களுக்கு முன்னாடியும் வரல. நாங்கள் ஒரு 2 பேர் மட்டும் தான் போயின்னுக்கிறோம். அதனால் இந்த ஏதோ என்ன சொன்னாங்க, சித்ரா பௌர்ணமியும் அந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் போவாங்க போல். பௌர்ணமி தவிர நிறைய பேர் போகிறாங்க போது. ஆனால் இங்கே வந்து
எப்போ வேணால் ஏறலாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே ஏறுங்க. 12 மணிக்கு மேலே விட்றாங்களான்னு தெரியாது, ஆனால் 12 மணி விட்டாலும் நீங்கள் ஏறாதீங்க. அது எனக்கு தெரிஞ்சு சாத்தியப்படாது. ரொம்ப ரொம்ப டஃப் ஆகுது வெயிலில். தண்ணி சுத்தமாக கிடையாது. ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி எடுத்துன்னு வந்துங்க. அதாவது 10/10/2025 நம்ம இன்றைக்கி கஞ்சமலை சேலத்தில் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு ஏறினாங்க. மணி 1 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தா 3.5 மணி நேரமா, 3.5 மணி நேரங்க. இந்த பாருங்க, அந்த வியூ தெரியும், எனக்கு வீடுலாம் தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். சும்மா பார்த்தா ஒரு 2000 அடி இருக்குமா ஏறிக்குது கடல் மட்டத்திலேருந்தே. ஒரு 2500 அடி ஏறி இருப்போம்னு நினைக்கிறேங்க. இந்த பாருங்கள் வீடுங்களாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் ஃபுல் வியூ. இந்த இன்னும் இப்படி போகுதுங்க, இந்த போது பாருங்கள். இது மேலே ஏறணும். பூ பாருங்கண்ணா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு நாகப்பாம்பு மாதிரி இருக்குது பாருங்கண்ணா. இந்த பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். அந்த பூவை கிட்ட வந்துடும் நினைக்கிறாங்க. ஒரு தகர ஷீட் தெரியுது. இந்த பாருங்க இப்படி ஏறி வந்துக்கிறாங்க. ஓரளவுக்கு நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். கஞ்சமலையை நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குத்து மதிப்பாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்குங்க. சித்தர் கோயிலுன்னு நினைக்கிறேன். இது இங்கே பாருங்கள், சித்தர் கோயில் தான் நினைக்கிறேங்க. இதுங்க காஞ்சமலை சித்தர் கோயில். நம்ம 9:30 மணிக்கு கிளம்பணும். மணி 1:30ங்க. 10:30, 11:30, 1:30, 12:30, 4 மணி நேரம் இருக்குங்க. இந்த பாருங்க, இவங்க தான் 7 சித்தர். இந்த பாருங்க, இதுக்கு மேலே தான் சிவன் இருக்கார். அதுக்கு மேலே நம்ம போவோம். இந்த பாருங்க, ரொம்ப டயர்டு கொடுத்துச்சுங்க. இந்த பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே போனால் அது எப்படி பாதை போகுதுன்னு தெரியல, காட்டுறாருங்க. இதுதான் 7 கன்னிமார்கள் சித்தர் கோவில், காஞ்சமலை, சேலம். அந்த சப்த கன்னிகளுக்கு நேர் ஆப்போசிட் அங்கே போய் வீடியோ எடுக்கிறாங்க. அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வருமா, 1 கிலோமீட்டருக்குள்ளே இறங்கி வந்தாங்க. கிணறு இருக்குதுங்க. இந்த தண்ணி தான் பிடிச்சி ஊற்றிங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வடிகட்டி ஒன்று எந்த சைடில் கிணறு வரும்ன்றது நான் அங்கே போய் காட்டுறேன். அந்த சப்த கன்னி நேர் ஆப்போசிட் வரும். நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா தான் மேலே சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு. இப்போ அதையும் நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது வந்து இப்போ நான் கீழே இறங்கி வந்துடுறேன். கிணறை மட்டும் காட்டுறேன். அங்கே போய் காட்டுறேன் கிணறு எந்த சைடு இறங்கி வரணுன்றதை. நேராக 7 சட்ட கன்னிகள் இருக்குல்லங்க. இதுக்கு அப்படியே இந்த பாருங்க, அப்படியே காட்டுறேன். இந்த கல் இருக்குல்ல, இந்த சாமி கல்லுங்க, இந்த கை காட்டுறேன் பாருங்க. அது டவுன் 20 நிமிஷம் போனேங்க. இறங்குறது ஈஸி, ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இறங்குறது 20 நிமிஷம், ஏறுறது 20 நிமிஷம் வச்சுங்க, 40 நிமிஷம் ஆகிடும். அங்கே தான் கிணறு இருக்குது. தண்ணி பரவாயில்ல, இயற்கையான தண்ணி. அப்படியே வந்தீங்கன்னா இதோ இது பாருங்கள். இந்த வழி வந்து சிவன் மேலே லாஸ்ட்டு டாப்பு மலைக்கு போய் சிவனை தரிசிக்கக்கூடிய இடம். அதாவது கோபுரத்தை வந்து நேராக வரும். லெஃப்ட்டு திரும்பிங்கன்னா டாப்பில் போய் சிவலிங்கம் தரிசிக்கிறது. இந்த சப்தக்கண்ணி நேராக இந்த பாருங்கள், சப்தக்கண்ணி நேராக பண்ணிங்கன்னா கீழே இறங்குறது ஈஸி, டவுனில் ஓடுறீங்க. ஏறுறது ரொம்ப ரொம்ப நெத்து. தண்ணி வேணால் பிடிச்சிக்கலாம் கடைசியாக. நன்றி, வணக்கம். ஏன்னா அந்த காஞ்சமலை பார்த்தீங்கன்னா 10/10/2022 2 மணிங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கரெக்டாக 2 மணிக்கு நம்ம இந்த சப்தக்கண்ணியிலேருந்து டாப்புக்கு போகிறோம். 2 மணிக்கு இங்கேருந்து நடக்கிறது எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து மேலே டாப்புக்கு, இந்த மலையோட டாப்பே ஃபுல் வியூ மேலே தான் சிவலிங்கம் இருக்குது. அது பார்க்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இடம் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நம்ம எல்லாம் டச் ஆகும். அப்படி கையை 2 கையை தூக்கி தாங்க போனோம். முடிகிறவங்க போவாங்க, சில பேர் சப்தக்கண்ணி கீழே இறங்கிடுவாங்க. இது பாருங்கள் ஃபுல் வியூ. இது மேலே தான் இப்போ நம்ம போகிறோம். மலை மேலே கஞ்சமலை சேலம் மலை மேலே வந்து சப்தக்கன்னிகள் பார்த்தோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு மேலே டாப்புக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி அம்புக்குறி பார்த்தா தான் நீங்கள் ஏற முடியும். அம்புக்குறியை மாறி ஏற்றிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம மேலே டாப்புக்கு வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த பாருங்க, ஏதோ ஒரு குரங்கு வருது. நம்ம பார்த்த டவர் மேலே தெரியுதுங்க. அந்த டவரானது தான் நம்ம லாஸ்ட்டாக சிவனை தரிசனம் பண்ணுற இடம். இந்த குரங்கு வராது பாருங்கள். வந்து 1 கிலோ மாட்டிக்கணுங்க. சில்லாவிலே பேக்கெல்லாம் பிரித்து எடுத்துச்சுங்க. இந்த பாருங்கள், குச்சி இல்லைன்னா, குச்சி இருந்தாலும் தப்பிக்க முடியுமா? இந்த பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியல. குச்சி இல்லை கையில், அதை பிச்சு எடுத்துக்கிச்சு. பேக்கே விடலை. பேக் இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. எங்கேயுமே பார்க்கல. இங்கே வந்து மாட்டிக்கணும். இந்த பாருங்கள் 7 கன்னிமாரிங்கப்பா. இந்த பார்த்துட்டு இந்த அம்புக்குறி போட்டுருக்கு பாருங்கள். ஒயிட் கலர் சப்த கன்னிகள் பார்த்து அது அம்புக்குறி போட்டிருக்கா. நம்ம பார்த்த டவர் அது இருக்குது பாருங்கள். ஒரு அங்கே ஷீட் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம சிவனை தரிசிக்க போகிற இடம். நீங்கள் சொன்னலாம் இருக்குது. இந்த தண்ணிலாம் குடிக்கலாமான்னு எனக்கு தெரில. அதுக்கு நம்ம கீழே இந்த சப்தக்கன்னிகள் பார்த்துட்டு மேலே வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தியர், இங்கே ஒரு சாமி சிலை. இதுக்கு மேலே தாங்க இன்னும் சிவன் இருக்கார். அங்கே அதுக்கு மேலே இங்கே இதுக்கு மேலே இன்னும் டாப் போகும்போது ஆக்சுவலாக அந்த டவர் இருக்குது, அங்கே போனால் நினைக்கிறேன். அதுதான் ஃபுல் டாப் வியூன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நம்ம சிவனை பார்க்க போகிற இடம். ஆக்சுவலாக நம்ம 3 மணிக்கு கிளம்புனாங்க. இப்போ டைம் என்னது? அதாங்க இந்த கஞ்சமலை டாப் வியூ பார்த்தா கீழே நம்ம சப்தக்கன்னிகள் தரிசனம் பண்ண பார்த்தீங்கன்னா அதான் டாப் வியூ. அங்கேருந்து இங்கே மேலே வரதுக்கு 1 ஹவர் ஆகிடுதுங்க நமக்கு. இது இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சிவன் நம்ம பார்த்துருவோம். அது வரத்துக்கு நமக்கு 1 ஹவர் டைம் எடுத்துருக்குங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப டேஞ்சருங்க. குரங்கு மொத்தத்தையும் பிடிங்கிச்சிங்க. அது மட்டும் வீடியோ எடுக்கல. பேக்கை திறந்து அந்த பேக் வீடியோ பார்த்துருப்பீங்களா பின்னாடி, அந்த பேக்கு ஜிப்பை ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருந்த 4 பிஸ்கெட்டை தூக்கி ஓடிச்சிங்க. அது மட்டும் பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பராக ஏதாவது ஐடியா பண்ணி வந்தால் தான் உண்டு. இல்லைனா மொத்தமாக போயிடும். அது மொத்தமாக ஜிப்பே திறந்து எடுத்துக்கிச்சுன்னா பார்த்துங்க, ஒன்றும் தடுக்கலாம் முடியல நம்மளால்.
நம்ம பார்த்த செல்ஃபோன் டவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டவர் பின்னாடி வரணுங்க. நீங்கள் எங்கடா காணும்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. டவர் பின்னாடி இதோ பாருங்க, இந்த ஏரமார் போட்டிருக்கா, இந்த காட்டு உள்ளே தாங்க பூந்து போனோம். இந்த பாருங்க, இது உள்ளே இதோ பாருங்க ஏரமார் போட்டிருக்கா. இப்படி தாங்க போய் ஆகணும். இந்த பாருங்க, இவ்வளோ டஃப் நான் பார்த்ததில்லைங்க. அப்பா இந்த பாருங்க, இப்படி போய் தான் நம்ம சிவனை தரிசனம் பண்ணணும். டாப்பில் இந்த பாருங்க எப்படி போகுது, முள்ளு செடியெலாம் இருக்குது, பார்த்து போனோங்க. இந்த பாருங்க எப்படி போகிறாரு, இப்படி தான் போய் அவனை ஒரு வழி இல்லை. நம்ம பூந்து வந்தோம் பார்த்தீங்களா, இந்த பூந்து இதை காட்டுற பாருங்க. இந்த பின்னாடி சைடு வரணுங்க, அது பின்னாடி கட்டுறது கஷ்டம், ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், வரலான்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இடம் இது. இந்த பாருங்க எங்கே இருக்கிற, இந்த பாருங்க ரொம்ப ரொம்ப டஃப் இது, வாய்ப்பே இல்லை. இந்த பாருங்க எப்படி போகுது. எப்போ அந்த டவர் பின்னாடி வருதுங்க, இது இன்னும் இந்த பார்த்து பாருங்க அம்பு குறிக்கலாம். இதாங்க கஞ்சமலை ஃபுல் மலையோட டாப் வியூங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வராதிங்க. முதல் வாட்டி வரவங்க நிறைய வாட்டி மலை ஏறினவங்க வாங்க. தயவு செஞ்சு இந்த மலையை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த செல்ஃபோன் டவர் பார்த்தீங்கன்னா அதோடு போயிடுங்க நல்லது. இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்தோம், அவரே கொஞ்சம் தூரம் வந்துட்டாரா இப்போ நின்ட்டாரான்னு தெரில. நான் மேலே வந்துட்டேன், சதீஷ் கொஞ்சம் கீழே நிற்கிறேன், நான் மேலே வந்துட்டேன். பாருங்க, இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபுல் டாப்பில் இருக்கிறோம் தெரியுதுங்களா, கஞ்சமலை சேலையோட டாப் வியூங்க இது. நீங்கள் அந்த டவரோடு போயிடுங்க, இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான இடங்க அது. என்னால் முடியல, ஏதோ சிவனை நான் கூட்டிகிட்டு வந்துட்டார். தயவு செஞ்சு நான் போகிற வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ மட்டும் போடல, எல்லாம் ட்ரெக்கிங் வீடியோஸ் போடுறேன். அடுத்தது அன்றாட விவாத நிகழ்ச்சிகள், அரசு சம்மந்தமான விவாத நிகழ்ச்சிகள் போடுறேன், பல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுறேன். A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும். தயவுசெய்து இந்த பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10/10/2025 நம்ம மேலே சப்தக்கன்னிகளில் ஏறும்போது 2 மணிங்க. இப்போ மணி 3:30 மணி நேரம் இருக்குது. நம்ம இந்த இடத்த உச்சி மலையில் இருக்கிற டாப் வியூ, கஞ்சமலை டாப் வியூவில் இருக்கிற சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 5 பேரோட வாங்க, 4 பேரோட வாங்க, தனியாக தயவு செஞ்சு வராதிங்க. இது வந்து அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்குது. குரங்கு உண்மையிலேயே எது வந்தால் அப்படியே பிடிங்கிட்டு போயிட்டாருங்க, அதையும் பார்த்துங்க. தயவு செஞ்சு என்னோடய யூடியூப் சேனலில் பிரகாஷ் இன்ஃபோ மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் A to Z கண்டென்ட் போடுறேன், ஒரு வீடியோ போட ட்ரெக்கிங் வீடியோ போடுறேன், அன்றாட விவாத நிகழ்ச்சிகள் போடுவேன். அதனால் என்னோடய வீடியோ பாருங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்றாட நிகழ்ச்சி என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. இது வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 10/10/2025 நீங்கள் கஞ்சமலையில் ஃபுல் இந்த வியூ இப்போ ஏறி இறங்கிடுவேன். நாளைக்கு வந்து 4வது சனிக்கிழமை மேல்முடி கோயம்புத்தூரில் நாளைக்கு அதை கவர் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கஞ்சமலை வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த 7 கண்ணி பார்த்துட்டு நான் போன அந்த சிவலிங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படி போனோன்னு நினச்சிங்கன்னா தோபரம் அம்புக்குறி, இந்த அம்புக்குறி ஃபாலோ பண்ணினே போயிடுங்க. நீங்கள் டவர் பின்னாடி போக தேவையில்ல, அதுக்கு இல்லை நீங்கள் அந்த டவர் பின்னாடி போகிறது தேவையில்லாத வேலை, எங்களுக்கு தெரியாத போயிட்டோம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணினே போனீங்கன்னா நேராக சிவன் கோயில் கூட்டின்னு போகணும், அந்த மேலே உச்சி மலை இருக்குது. அதனால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதை மீறி போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 7 சப்தக்கன்னிகளை பார்த்துட்டு மேலே ஏறினோடனே இந்த பாருங்க அம்புக்குறி இருக்கும். அகத்தியர் வந்து அது ஒரு இருக்கார் பாருங்கள், அந்த அகத்தியர் பார்த்த விட இந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணி போயிடுங்க, வந்துட போகிறீங்க. ஞாபகம் வச்சுங்க. நன்றி, வணக்கம். கஞ்சமலை பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஏற ஆரம்பித்தாங்க மதியம். இந்த இடத்துல அதாவது எங்கன்னா சப்தக்கன்னிகளுக்கு இந்த இடத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சோமா, மணி இப்போ 4:30, 2.5 மணி நேரம் இருக்குதுங்க. இந்த இடம் நம்ம ஏறி இங்கே இறங்கிறதுக்கு மட்டுமே. திருப்பி இப்போ இங்கேருந்து கீழே இறங்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இது விளையாட்டு விஷயம் கிடையாது. மேலே சிவனை பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக 4 பேர் 5 பேரோட போங்க. ரொம்ப ரொம்ப முடியல, உடம்பு உலுக்கி ஏற்றிச்சு. எனக்கு இவ்வளோ டயர்லாம் ரங்க மலை எல்லாம் போயிருக்கிறேன், கொண்டரங்க மலை போயிருக்கிறேன், அதெல்லாம் கூட எனக்கு அந்தளவுக்கு தெரில. வெயில் காலைல 5 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஓரளவு டம்ப் வச்சு போயிடலாம். இது ரொம்ப ரிஸ்க்கு பார்த்துங்க. அதான் இப்போ 4:30 மணிக்கு இறக்க ஆரம்பிக்கிறாங்க சாயந்தரம். அதாவது இன்றைக்கி தேதி 10/10/2025 4:30 மணிக்கு சாயந்தரம் இப்போ இறங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த கோயிலேருந்து சிவனை பார்த்து இறங்கின டைம் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே 1.5 மணி நேரம் ஆயிருக்குது, மொத்தமாக 2.5 மணி நேரம் ஆயிருக்குது. நான் வெயிட் பண்ணி வரதோட சேர்த்து நான் ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் வீடியோ போட்டிருப்பேன். 2 ரூட் பிரி ஏறும்போது நான் ரைட்டில் தாங்க ஏறினேன். எனக்கு ரைட்டில் கம்ஃபர்டபுளாக இருந்தது. முடிஞ்சால் நீங்கள் ரைட்டில் ஏறிங்க, இல்லைனா லெஃப்ட்டில் ஏறுங்க. நான் ரைட்டில் ஏறினதால ரைட்டில் ஏறிட்டேன். ஒரு ஏறும்போது வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அதனால் ரைட்லேயே ஏறி கூட ரைட்லேயே இறங்கிக்கிங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, அந்த சப்தக்கன்னியில் 4 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோங்க. அச்சு புச்சின்னு 1 மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த உட்காந்த இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வியூ பாயிண்ட்
ரொம்ப முடியலங்க. ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அவருக்கு முட்டியில் வேறு அடிபட்டுச்சு அவருக்கு அந்த இடத்துல. அங்கே பாருங்கள். அதாவது தயவு செஞ்சு ஷூவோடு வந்துடுங்க. ஷூ இல்லாத வராதிங்க. குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் சிவன் நான் பார்க்க போகிற இடத்துல கொஞ்சம் இடத்துல மட்டும் ஷூவை கட்டிடுங்க. அது உங்கள் சேஃப்டி. வெறும் காலில் தான் கிரிப்னஸ் கிடைக்கும். செப்பலும் செட் ஆகாது, ஷூ தான் செட் ஆகும். தண்ணி தயவு செஞ்சு தண்ணி எடுத்துங்க. அதே மாதிரி இங்கே வரணுச்சுன்னா எல்லா நாளும் அலோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஏன் சொல்லணும்னா, நானும் இந்த கஞ்சாமலை வந்து ஒரு 2-3 பேர்களை கேட்ட ஒழுங்கான பதில் யாருமே சொல்லலை. அதை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். இங்கே எல்லா நாளும் அலோவ் பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டால், இல்லை பௌர்ணமிக்கு விசேஷமான நாளுன்றாங்க. நான் கேட்ட கேள்விக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இங்கே எல்லா நாளும் அலோவ் பண்ணுறாங்க. என்னோடய அட்வைஸு விழிப்புணர்வுக்கு என்ன சொல்லுவேன்னா, 6 மணிக்கு ஏற ஆரம்பிங்க, 5 மணிக்கு ஏற ஆரம்பிங்க. காலையில் நீங்கள் 10 மணி 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா உடம்பை உலுக்கி ஏற்றுறோம். உடம்பு செம்ம டயர்டாகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கணும். 5 மணிக்கெலாம் நீங்கள் ஏறினீங்கன்னா வசதிங்க. சாயங்காலம் 5 மணிக்கு கீழே இருக்கணும். ஆமாம் 5 மணிக்கெலாம் நீ கீழே இறக்கிட்டீங்க தான் சேஃப்டி. இல்லைனா ரொம்ப கஷ்டம் இது. இப்போ நானும் எவ்வளோ ட்ரெக்கிங்லாம் போயிட்டேன். இது வெயிலால் தான் நம்மளால் முடியல. எனக்கு இது வந்து ரொம்ப டஃப். வெயில் தாக்கு பிடிக்க முடியலனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அதேமாதிரி சாப்பாடு வாங்கி வந்துங்க. இங்கே எதுவுமே கிடைக்காது, அதையும் ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது சாத்துக்குடி, ஆரஞ்சு, குளுக்கோஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துங்க. தண்ணி ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் கணக்கு பண்ணிங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்துங்க. இந்த மாதிரி நல்ல விதமான காணொலியில் நல்ல பயனுள்ளதாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் பிரகாஷ் இன்ஃபோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதை பாருங்கள், அந்த குச்சி மாதிரி தெரியும் பாருங்கள். ஃபுல் ஜூமில் காட்டுறேன். அது அந்த என் கைக்கு நேராக தெரியும் பாருங்கள், குச்சி மாதிரி. அந்த இடத்துல தாங்க, அந்த இடத்துல தான் இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துக்கிறோம். இங்கேருந்து நம்ம போனது இப்போ உட்காந்த இடத்துலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுக்கு பின்னாடி தான் துண்டாக இருக்குது அந்த சிவலிங்கம். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பார்த்துங்க. இப்போப்பா இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. மேலே சப்தக்கண்ணி இருக்குது. 4 மணிக்கு இறங்கணும். அங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் இறங்கி வந்துட்டேங்க. இப்படி அப்படியே நிற்கலை, எங்கேயும் உட்காரல, அப்படியே நடந்து வந்துட்டோம் 1.5 மணி நேரத்தில். ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க இது. முடியல, உடம்புலாம் உளுக்கி எடுத்துச்சு. அதை வராது பாருங்கள் சதீஷ். அவருக்கு தான் முட்டியில் அடிபட்டுச்சு. இந்த பாருங்கள், இந்த வழியாக தாங்க மேலே ஏறணும். அப்போ அவருக்கு தான் முட்டியில் அடிபட்டு காலெலாம் ஒதுருதுங்க தானே. முடியல, ஒன்றுமே முடியல உடம்பு. கிட்டத்தட்ட காலைல 9:30 மணிக்கு ஏறினாங்க. அப்படின்னா பார்த்துங்க நீங்கள். காலைல 9:30 மணிக்கு ஏறி இப்போ 4:30 மணிக்கு கரெக்டாக 5 மணி கீழே இறங்கிறோம். நான் இங்கே சேலம் ஊரில் இருக்க கஞ்சமலை சித்தர் கோயில் காலைல மலை ஏறும்போது தப்பு நடந்ததுன்னு சொல்லலாம். அது இந்த இடம் தாங்க. இந்த மாதிரி இந்த கை காட்டுறதுக்கு நேராக போனீங்கன்னா வனத்துறை அதிகாரி பூரா அந்த கோயிலுக்கு போய் தான் தப்பாக மாறி ஏறி அடிவாரத்தை கண்டுபிடிச்சி. ஆனால் இந்த மாதிரி ஏறாதீங்க. இந்த வெள்ளை கேட்டுக்கு பாருங்கள், இந்த சைடு போங்க. இந்த 2 பாதைக்கு இதில் அந்த 2 பாதை கை காட்டில் எதில் வேணால் போங்க. அப்போ தான் நீங்கள் அடிவாரத்துக்கு போவீங்க. இந்த போர்டுக்கு அண்ணாண்டுக்கிற கேட்டுக்காக போகாதீங்க. வனத்துறை அதிகாரிக்கு போயிடுங்க. வேஸ்ட்டு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் எங்களுக்கு வேஸ்ட் ஆனதே இந்த கேட்டு கன்ஃபியூஸ் தான். ரைட் சைடில் போகாதீங்க, லெஃப்ட் சைடு. இந்த 2 பாதையில் எதில் வேணால் போங்க. நீங்கள் வந்து அடிவாரத்துக்கு போய் மேலே சித்திரை தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. நன்றி, வணக்கம். சித்தர் கோயிலும் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.